மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக தற்போது வீற்றிருக்கும் அன்பு சகோதரர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, அதாவது கொரோனா தாக்கம் தொற்று ஏற்பட்டிருக்கிறதாக செய்திகளில் ஊடகங்களில் வந்திருக்கின்றன. அதை பார்த்து நான் மிகுந்த வருத்தம் அடைந்தேன். எனவே அவர் பூர்ண நலம் பெற்று தமிழக மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் அவர் பூர்ண நலம் பெற்று வர வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு தேதிக்கு வரைக்கும் மிமிக்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெண்டிங்லேயே இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட அதிமுகவில் ஒரு ஒற்றை தலைமை விவகாரம் வெடிச்சிட்டு இருக்கிறப்ப திரு பொன்னையன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆடியோ வைரல் ஆச்சு. ஐயோ அதை நான் இல்லைங்க, யாரும் மிமிக்ரி பண்ணிட்டாங்கன்னா அவர் ஜகா வாங்கிட்டாரு. ஸோ இன்றைக்கும் தெருக்கு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்துட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் நம்ம கூட இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இவர் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். ஸோ கோவை மாவட்டம் அன்னூர் பக்கத்தில் இருக்கிற இந்த வடக்கலூருங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் இவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா குரல் பார்த்துருப்பீங்க, கேரக்டராகவே மாதிரி பேசினா இப்படி தான் கடந்த ஒரு 20 வருஷமாக இதான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஜெயலலிதா மேடம் இருக்கிறப்பவே அவங்களோட குரல் பேசி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவிஐபிகள், அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்களுக்கெல்லாம் நான் தான் ஜெயலலிதா பேசுகிறேன்ட்டு இதே மாதிரி பேசி அவங்களும் ஜெயலலிதா மேடம் தான் பேசுகிறாங்களோ நம்பி பேசி அதை கடைசியில் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு யாரா அது என்னக்கே டஃப் கொடுக்குறியா அப்படின்ட்டு அண்ணனை வந்து 2009ஆம் ஆண்டு கரெக்டான 2009 அரெஸ்ட் பண்ணி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு ஜாலியான பேட்டி தான் அண்ணன்ட்ட பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஸ்பீக்கிங். சொல்லுங்கண்ணா, எப்படி ஜெயலலிதா அம்மா குரல் வந்துச்சு உங்களுக்கு? அதான் 1991 நான் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறேன் அரசு நடுநிலைப்பள்ளியில் வச்சுங்களா. அப்புறம் அந்த தமிழக அரசு பத்திரிக்கைன்னு ஒன்று வெளிவருமா, அதில் பல ஊடக செய்தி இடம்பெறும். அதை பார்த்து ஒவ்வொரு செய்தியாக நான் படிச்சுட்டு அப்புறம் கட்சியில் இருந்து குழந்தையிலேருந்து ஆரம்பத்துலேருந்து அதில் தான் இருக்கேன். எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள் அதிமுக? அதிமுகவில் குழந்தையிலேருந்தே இருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு 37 வருஷமாக இருக்குது. குழந்தையா பிறந்தவனே சேர்ந்துட்டீங்களா? பிறந்தோடனே அது நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எம்ஜிஆர் படம் பார்ப்பேன்ல. எம்ஜிஆர் ஃபேனா நீங்கள்? முதல்ல எம்ஜிஆர் ஃபேன். அப்புறம் அவங்க படம் எங்கே பிரசாரம் பண்ணாலும் வந்து வண்டி எங்கே நின்றாலும் இந்த ரெட்டாள சின்னத்துக்கு ஓட்டு கேட்க வந்தாலுமே நான் போயிடுவேன். இங்கேருந்து நடந்த அந்த பாட்டை கேட்டோன்னா அங்கே போயிடுவேன் வண்டிக்கிட்ட. எவ்வளோ தூரம் இருந்தாலும் எவ்வளோ தூரம் தான் நடந்தே போயிடுவேன் அந்த எம்ஜிஆர் பாட்டு கேட்டேன். அப்புறம் அதுலேருந்து அப்புறம் இந்த அம்மாவை எனக்கு பிடிக்கும். அப்புறம் அதனால் இந்த அம்மா குரலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிவியில் எல்லாம் வந்து பார்த்துட்டு மொல்ல இந்த அம்மா குரலில் பேசி பழகணும் ஆரம்பத்தில். எம்ஜிஆர் ஃபேனு நீங்கள், ஜெயலலிதா எப்படி வந்தாங்க? எம்ஜிஆர் ஃபேனுங்க. அப்புறம் படம் பார்க்க போய் அந்த அம்மா பிடிச்சதுன்னு கட்சியில் வந்தங்காட்டி எம்ஜிஆர் கட்டிக்காத்த அந்த கழகத்தை வந்து யார் இருந்தாலும் இந்த அம்மான்னு இல்லை, யார் இருந்தாலும் அது பிடிக்கும். எம்ஜிஆர் விசுவாசிங்கிறதுனால அது பிடிக்கும். ஆரம்பத்தில் என்னென்ன வார்த்தை பேசுனீங்க? என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இரத்தத்தின் இரத்தமான எனது உயிரினும் மேலான எனது அருமை கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1991ஆம் ஆண்டு நான் முதலாக தமிழக முதலமைச்சராக அமர்ந்தவுடன் பல முன்னோடியான திட்டங்களை எனது அரசு தீட்ட வேண்டும் என்று நான் செயல்பட்டேன். ஆரம்பத்தில் ஜெயலலிதா மாதிரி ஃபோன் பேசி தானே பிரச்சனையாச்சு நீங்கள்? ஆமாம். எப்படி ஃபோன் எப்படி பேசுவீங்க? அது பேசி கேட்டுங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஸ்பீக்கிங். யாருங்க பேசுகிறது? உங்கள் பேர் என்ன? தற்போது எதற்காக நீங்கள் என்னை தொடர்பு கொண்டிருக்கீங்க? உங்களது பணி என்ன? எப்போ பிரச்சனை ஆச்சு இது? அது 2009 நவம்பர் 14. என்ன ஆச்சு? சென்னை வடக்கு மாவட்ட செயலர் கலைராசன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அந்த அம்மாவுக்கு இமெயில் மூலமாக மிரட்டல் கடிதம் எடுத்திருந்தார். அப்புறம் அதையும் வந்து நக்கீரன் பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. நான் அசந்தர்ப்பமாக அதை படித்து பார்த்தேங்க. எல்லா பத்திரிக்கையும் படிப்பேன். இருந்தாலும் நக்கீரனும் பார்த்தேன்.
அப்புறம் நடுப்பக்கத்தில் போட்டிருந்தாங்க கலைராஜனன்னு. இமெயில் மூலமாக விமான நிலையத்திற்கு வரும்போது நீ கொல்லப்படுவாயின்னு ஒருமையில் பேசி அந்த அம்மாவை இமெயில் கடிதத்தில் இமெயில் கொலைமட்டில் விடுத்திருந்தார். அவருடைய அதை படிச்சுட்டு சரி நாமும் இப்படி பண்ண என்ன அப்படின்னு இந்த மிமிக்ரி வச்சு இந்த அம்மாளாட்ட பேசி விட்டுருலாம் எல்லாத்துக்கு. சரி அந்த அம்மாவை எப்படியாவது நம்மளை கூப்பிடுவாங்க. அதாவது ஜெயலலிதா காப்பாற்றுறதுக்காக இது பண்ணீங்களா? காப்பாற்றுறதுக்கு இல்லை, நாம் போய் அந்த அம்மாவை என்னை கூப்பிட்டு பேசும் அப்படின்னு பண்ணுங்க. அந்த அம்மாவை பார்க்கணும், வேற வழி தெரியல உங்களுக்கு? வேற வழி இல்லை, அதனால் அப்படி பேசினேன். யார்கிட்டலாம் பேசுனீங்க? இயக்குனர் சீமான், ராஜமருவன், அப்புறம் பின்னணி பாடு சித்திரா மேடம், அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லகண்ணு, சுந்தர்ஜி. எங்கப்பா பட்டியல் ரொம்ப பெருசாக போகுது. சுந்தர்ஜி. எப்படி இத்தனை பேர் எல்லாருமே வந்து நீங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிறீங்க, அவங்களெல்லாம் எப்படி பிடிச்சி பேசுனீங்க? நம்பர் எப்படி கிடச்சிது? அதாவது சொல்கிறக்கு கொஞ்சம் பரவாயில்ல சொல்லுங்க. அதாவது முதலாக தினகரன் பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கையில் வந்து அப்போ வந்து அது ஒரு ரூபா அந்த பத்திரிக்கை. அந்த நேரத்தில் வந்து மாயாண்டி குடும்பத்தார் படம் வெளிவந்த நேரம். அதில் வந்து எல்லா மாவட்டத்துலேருந்துமே மாயாண்டி குடும்பத்தார் அந்த பட விமர்சனமெல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபோன் நம்பரோட அந்த பத்திரிக்கையில் பிரசுரம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அதில் ஒரு பையனை பிடிச்சிட்டேன் அந்த நம்பரை. அந்த பையன் நம்பரை பிடிச்சி முன்னாள் முதல் ஜெயலலிதா பேசுகிறேன்னு அந்த அம்மா உள்ள பேசிட்டு முதல்ல ஆரம்பத்தில். அப்புறம் மாயாண்டி குடும்பத்தார் படம் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஆமாங்க மேடம் அப்படின்னாங்க. அப்புறம் சரி அந்த படத்து இயக்குனர் யாராவது உங்கள் கிட்ட தொடர்பு கொண்டு பேசினாங்களா அப்படின்னு. ஆமாம் மேடம்னு சொன்னேன். அப்புறம் கடைசியில் நான் என்ன செஞ்சேன்னா, சரி அந்த படம் டைரக்டர் பேசியிருக்கீங்கள அந்த நம்பரை கொடுங்க, நான் அங்கே சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பின்னால் அவங்க இயக்குனர் ராஜமதுருவன் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த நம்பரை பிடிச்சி பேசினாங்க. கடைசியில் ஒரே நேரத்தில் 9:45 பேசிடுங்க ராஜமதுருவன். அப்புறம் அடுத்தடுத்து சீமான் வந்துட்டார். ஒரே ஃபோனில் எல்லாம் பேசிட்டாங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஃபோனில் இயக்குனர் சீமான் ராஜமதுருவன் 2 பேரும் பேசிட்டாங்க. பேசினாங்க. கடைசியில் நான் இந்த அம்மாக்குள்ளே தான் பேசினேன். நம்பிட்டாங்களா? நம்பிட்டாங்கம்மா. என்ன பேசுனீங்க நீங்கள் அவங்ககிட்ட? நான் தற்போது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோடநாடு இல்லத்தில் தான் இருக்கிறேன். உங்களது மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படம் பார்த்தேன். அதாவது சிடி வாயிலாக இல்ல ஊழியர்கள் வெளி வராண்டாவில் ஒளிபரப்பி கொண்டிருந்தார்கள். அதன் பின்னர் அந்த படத்தை நானும் 5-6 காட்சிகள் மட்டுமே பார்த்தேன். இக்கால சூழலுக்கேற்ப நீங்கள் நன்றாக நடித்திருந்தீர்கள். நானும் ஒரு நடிகை என்பதால் என் உள்ளத்தை உங்கள் நடிப்பு பிரதிபலித்தது. நான் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த படத்தை எடுத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அவார்டு விருது வழங்கி இருப்பேன். மிக்க நன்றி, தேங்க்யூ அப்படின்ட்டு. என்ன அவங்க என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்கள். சரிங்க மேடம், ரொம்ப நன்றிங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க உங்களை? அதுதான் உங்கள் ஆனந்தப்படி ஜூனியர் பட ஆசிரியர் தான். நாங்கள் தான் காரணம். எல்லாம் போய் அலாசி ஆராய்ஞ்சு பொள்ளாச்சியில் பேர் இருக்குது அப்படின்னு எல்லாம் கொடுத்து அப்புறம் எல்லாத்துக்கூட பேசி அப்புறம் நீங்கள் எங்களுக்கு பேட்டி ஜெயலலிதா அம்மா பேட்டின்னு சொல்லி பேசுனீங்க. அப்புறம் நாங்கள் சொல்ல மாட்டோமா? நீங்கள் வந்து அதனால் அது தப்புன்னு சொல்ல செய்தி, அதாவது அப்புறம் எல்லாம் போட்டு ஜூனியர் படத்தில் போட்டுவிட்டு இருந்தீங்க. அப்புறம் போட்டதுக்கு பின்னால் பொள்ளாச்சியில் வெளிகிரிங்கிற பேரில் இந்த சிம் இருக்கு அப்படின்னு. அப்புறம் எது எப்படி நடந்ததோ அது எனக்கு தெரியாது. பின்னால் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. போலீஸ் வாங்க என்ன பண்ணாங்க? போலீஸ் என்ன பண்ணாங்க? அதாவது முதல்ல வந்து சென்னை கமிஷனர் ராஜேந்திரன், துணை கமிஷனர் செந்தில்குமார், அப்புறம் இன்னும் ஒரு 2 பெண்ணுங்க 4 பேர் வந்தாங்க. 3:30 மணி இருக்குது, இதே மழை காலம். இங்கே வந்தாங்க வடக்குலூர். எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு மிமிக்ரி பண்ணுற வெள்ளிங்கிரி யார் அப்படின்னு எல்லாரோடும் சேகரிச்சுட்டாங்க. மிமிக்ரி பண்ணுவீங்களாமா என்ன அப்படின்னு பிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு போலீஸ்னு தெரியல? மத்தியில் வந்தாங்க, எனக்கு போலீஸு அப்படின்னு தெரியல. இவங்க வந்து ஜெயா டிவிலேருந்து வரோம், இவங்க வந்து நாங்கள் பேட்டிக்காங்க வந்திருக்க பல ஊரில் பேசி காட்டுனாங்க. அப்புறம் சோனியா காந்தி இந்த அம்மா எல்லாமே பேசி காட்டினேன். நம்பியார், கேஆர் விஜயா எல்லாம் பேசி காட்டிட்டு அப்புறம் கோயம்புத்தூரில் கொண்டு போய்
பேட்டிக்கன்ட்டு கொண்டு வந்து இங்கே விட்டுருவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் மெட்ராஸ் கொண்டு போய் சென்னையில் கொண்டு போய் விசாரணை பண்ணாங்க. அடியா? அடிக்கலை. அவங்க அடிக்க மாட்டாங்க. அடிக்கிறாங்கன்னா குற்ற நடவடிக்கை எப்படி இருக்கோ நாம் நடந்துக்கிற பொறுத்து. நீங்கள் அவங்க வந்து நான் அப்பவும் கேட்டேன் அவங்கள, நீங்கள் போலீஸ் அதை சிபிஐயா அப்படின்னு கேட்டேன். அது உங்கள் குரலில் கேட்டிங்களா ஜெயலலிதா குரலில் கேட்டீங்க? என்ற குரலில் கேட்டேன். இங்கே நீங்கள் சிபிஐ அவங்ககிட்ட ஜெயலலிதா குரலில் பேசலையா? எல்லாம் பேசணும். ஓ, ஜெயலலிதா குரலையும் பேசுனீங்க? பேசலின்னு எப்படி நம்புவாங்க? நான் தான் அந்த அம்மா பார்க்க முடிஞ்சதா கடைசி வரைக்கும்? அந்த அம்மா வந்து அதாவது நான் அந்த சைபர் கிரைம் பிரான்ச் ஆஃபீஸில் இருந்தாங்களே, அப்போவே அந்த அம்மாவுக்கு நான் பேசுகிறதெல்லாம் அந்த விசாரணை அப்போவே அந்த அம்மாவுக்கு அங்கே நேரடியாக போயிடுச்சு. வீடியோலாம் அனுப்பிட்டாங்க. வீடியோ எல்லாமே இது போயிடுச்சு. போய் பார்த்துட்டு அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, இவங்க ஒன்றும் பண்ணும் தெரியாத பையனாக இருக்கான், வீட்டில் கொண்டு போய் விட்டுடுங்க. யார் சொன்னாங்க? அந்த அம்மா சொல்லிடுது. ஓ, அப்படியே சொல்லிட்டாங்களா? அப்புறம் என் தொண்டருக்கு எந்த சாப்பிட்டாரா எல்லாம் நலம் விசாரிச்சு. நேரில் பார்த்தீங்களா? நேரில் பார்க்கல, அவங்க லைவில் பார்த்துட்டாங்க. அவங்க கடைசி வரைக்கும் நீங்கள் சந்தித்து பேச முடியல? சந்தித்து பேசலான் இருந்தால் அதுக்குள்ளே இறந்துட்டாங்க. இறந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா? இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கட்சி இப்படி பிரிஞ்சு கிடக்கு. நீங்கள் வேறு யார் யார் குரலாம் பேசுவீங்க? நம்பியார், சோனியா காந்தி, அப்புறம் சரோஜா தேவி, டிஎஸ் பாளையம், ஸ்டாலின், கலைஞர் எல்லாமே பேசு. ஸ்டாலின் குரல் பேசுவீங்களா? அது இப்போ பேச முடியாது. சரி, நீங்கள் ஜெயலலிதா அம்மா ஹிந்தி எல்லாம் பேசுவாங்களே, பல மொழியில் பேசுவாங்க, நீங்களும் ஹிந்தியில் பேசுவீங்களா அம்மாவே? பேசுங்க. ஹிந்தியில் ஜெயலலிதா அம்மா ஹிந்தியில் பேசுனா எப்படி பேசுவாங்க? பேசுங்க. ये गठबंधन सोदाना चाहे नेहरू गांधी परिवर्त द्वारा इपने के लड़ा लड़ते पंच कर करना के लिए சமத்துவா ஆயா. ஸோ ஜெயலலிதா அம்மா வந்து இன்னைக்கு தொண்டர்கள் நலன் கருதி, கட்சி நலன் கருதி இந்த முடிவு எடுங்கப்பான்னு எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு மெசேஜோ அட்வைஸோ பண்ணால் என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி. கழகத்தில் எத்தனையோ தொண்டர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கின்ற வரை இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக திரு பொன்னையன், காளிமுத்து, சேடப்பட்டி முத்தையா, இன்னும் பலர், கி வீரமணி, இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. நீங்கள் அதாவது தற்போது இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய ஆவல் எல்லாம் மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும். அதற்கு ஒரு தலைமை வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் இருவருமே என் இரு கண்கள். எனவே நான் யாரையும் பிரித்து பார்க்க இயலாது. எனவே இரு சகோதரர்களும் ஒற்றுமையாக இருந்து நமக்குள் பிரிவினைவாதங்களை கடந்து கட்சி மாச்சாரியங்களை கடந்து கழகப்பணி ஆற்ற வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் சில கட்சியில் நடக்கும் உட்கட்சி பூசல்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எனது பேராவல். எனவே இரு சகோதரர்களும் சகோதரத்துவத்தை கடைபிடித்து நீங்கள் கழகத்திற்காக எத்தனையோ செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். நீங்கள் எதிர்காலத்தில் இதுபோன்ற கட்சி பூசல்களை கடந்து நமது கட்சிக்காக நீங்கள் தலைமையை ஏற்று அடுத்த கட்சிக்காரர்களுக்கு நீங்கள் சிம்ம சொப்பனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம், எனது ஆவல், கனவு எல்லாமே.